ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸி அண்டு டேஸ்டியான வெறும் பருப்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த வெறும் பருப்பு ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன்ற மெத்தட் தாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இதை ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சுவையான இந்த வெறும் பருப்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ துவரம்பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் காரம் கம்மியாக சேர்த்துட்டாலே போதுங்க. 10 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெறும்பருப்புக்கு முழுக்க சின்ன வெங்காயத்துலேயே செஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, மீடியம் சைஸில். பெரிய சைஸ் தக்காளியாக 1 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த பருப்பு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க. மிதமான தீயில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்துருக்குதுங்க. இப்போ இதை மத்தில் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தாங்க. அதனால மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதுங்க. இன்னமும் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பருப்பை இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இனி இந்த வெறும் பருப்பை நம்ம தாளித்து விட்டுடலாங்க. தாளிக்கிறதுக்கு அடுப்பில் வாணலி வச்சுருக்கேங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்து தாளிக்கும் போது வெறும் பருப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரியும் போதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 4-5 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாங்க. பூண்டோட மனம் இந்த பருப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நிமிஷம் மட்டும் பூண்டு வதங்கினா போதுங்க. பூண்டு இந்தளவுக்கு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா 2-3 கொதி வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடு நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான வெறும் பருப்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், வடகம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.